ஹாய். ஆடிப்பெருக்கு ஆடி 18 இதோ வந்தாச்சு. ஆடிப்பெருக்குன்னா எல்லா ஊர்களிலும் மழை பெய்து ஆறுகளில் வெள்ளம் பெருகி வரும். அதை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். இந்த வருடமும் கண்டிப்பா மழை பெய்ஞ்சு காவிரியில தண்ணீர் வந்துடும், நாம எல்லோரும் சந்தோஷமா ஆடிப்பெருக்க கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த தாயுமானவன் உச்சி பிள்ளையார் அருளால வேண்டிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18ங்கிறது காவேரி ஓடக்கூடிய அத்துணை ஊர்களிலும் இரு பக்க கரைகளிலும் இருக்கவங்க சிறப்பா கொண்டாடுவாங்க பாருங்க. அதுவும் புதுமண தம்பதிகளுக்கு இது ஒரு நல்ல விழாவாவே இருக்கும். ஏன்னா அவர்கள் அன்று அணிவித்திருந்த அந்த மாலைக்கு திருமணத்தன்று அணிவித்திருந்த அந்த மாலைகளை கொண்டு வந்து காவிரி தாயிடம் சமர்ப்பித்து நீடோழி வாழறதுக்காக ஆசிகள் வேண்டுவாங்க பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் இந்த இடத்துல ஆடி 18 அன்னைக்கு படித்துறையில நுனிவால இலை போட்டு அத்துணை பழங்களையும் அங்கே சமர்ப்பித்து வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா? காப்பரிசி. காப்பரிசி கிளறி அதில் வைத்து மஞ்சள் சரடு, பூக்கள் எல்லாத்தையும் அதில் சமர்ப்பித்து காவிரி தாயை நோக்கி வணங்குவாங்க. தீபமிட்டு, கற்பூர தீபமிட்டு விளக்கேற்றி என்று வழிபடுவாங்க. இப்படி வழிபட்டதோடு இல்லாம பெரியவர்களாக இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தன்னை விட சிறியவர்களுக்கு மஞ்சள் சரடை எடுத்து யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேணாலும் கட்டி விடுவாங்க பாருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனை செய்வார்கள். இப்படி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு காவேரி ஓடக்கூடிய அத்துணை ஊர்களிலும், காவேரி ஆறு பாய்கின்ற அத்துணை ஊர்களிலும் மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டு அவரவர்கள் இருக்கும் ஊரிலே இருக்கிற கோவில்களுக்கும் சென்று நல்லா வழிபடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் காவிரியில் தண்ணீர் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த வருண பகவானிடமும் நம்ம வேண்டிப்போம். அவசியம் ஆடி 18 சந்தோஷமா சிறப்பா கொண்டாடி காவிரி அன்னையை வணங்குவோம். அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.